ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் எதுக்குங்க சீர்திருத்த பள்ளிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து மனோஜ் தான், ஆனால் இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறப்ப முத்து வந்து நடந்ததெல்லாம் விரிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். முத்து சொல்கிறாங்க, மனோஜ் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஃபஸ்ட் ரேங்க் ஒரு பையன் வாங்கிட்டேன்னு சொல்லி அவனோட ரேங்க் கார்டையெல்லாம் புக்கையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டேன். அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னேன் அந்த விஷயத்த. நான் வந்து மனோஜை வந்து கண்டிச்சுக்கிட்டு இருந்தேன் மாடியில் நின்று. அப்போதைக்கு வந்து ஸ்கூல் ஹெச்எம் வந்து அந்த வழியில் வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஹெச்எம் மேலே வந்து இவன் கல்லை தூக்கி போட்டுட்டு ஓடிட்டேன். அப்போ ஹெச்எம் பார்க்குறப்ப நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். அப்போ இவன் தான் கல்லை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டாரு. அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தார். அவர் மேலே அந்த கல் வந்து ரொம்ப பலமாக பட்டுருச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்புறமா ஸ்கூலில் இருந்து எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, இந்த முத்து பையன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து எங்கள் அம்மாட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், அம்மா நான் இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எங்கள் அம்மா இருந்துட்டு என்னையை தான் அடித்தாங்க. நீ இதை செஞ்சிருப்படா, நீ உங்கள் பாட்டியோட வளர்ப்பில் தானே வளர்ந்த, உங்கள் பாட்டி உன்னை நல்லாவே வளர்க்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. அப்புறமா ஸ்கூலில் இருந்து சொல்லி விடுறாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து வருவாங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து இவனை விடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போலீஸ்காரங்க முத்துவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. அப்போ எவ்வளவோ முத்து கெஞ்சி பார்க்குறான், வந்து நான் வந்து சார் மேலே கல்லை தூக்கி போடலாமா அப்படின்னு வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனாலும் விஜயா வந்து கேட்கல. அண்ணாமலை இருந்துக்கிட்டு போலீஸ்காரங்க காலில் விழுக போகிறாங்க, சார் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விழுக போகிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு போலீஸ்காரங்க காலிலெல்லாம் விழுறீங்க, அவன் தப்பு பண்ணனா அதனால அவன் தண்டனை அனுபவிக்கட்டும், அவனை வந்து சீர்திருத்த பள்ளியில் போடட்டும், விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா முத்தோட பாட்டி, அடியே ஏன்டி இப்படி பண்ணுற, அவன்லாம் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அப்புறமா முத்துவை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அதுக்கடுத்தா அப்படின்னு வந்து இந்த கதையெல்லாம் வந்து மீனாக்கிட்ட முத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் அம்மா கையால் அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த ஃபீலிங் வந்து எனக்கு அப்போல்லாம் தெரியல. நீங்கள் அம்மா பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கி இருக்கீங்கன்னு நீங்கள் இப்போ சொன்னதிலேருந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா. அப்புறமா முத்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தான் உன்னைய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். நீ வந்த பின்னாடி தான் பாசம்னா என்ன அப்படிங்கிறத நீ உன் மூலியமாக தான் எனக்கு வந்து பாசம் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு, கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவோட பாசம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இதையெல்லாம் ஒரு நாளைக்கு அத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வந்து மீனா ரொம்ப சொல்லிகிட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட. அப்புறமா முத்து சொல்கிறாங்க, இதுக்காகத்தான் நான் வந்து கிறிஸை வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, உங்களை மாதிரி நிலைமை அவனுக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லி முத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க மீனா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஜயோட அப்பாவும் வக்கீலும் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு வர்றாங்க, கிறிஸோட ஸ்கூலுக்கு. அப்புறமா ஸ்கூல் மேனேஜர் வராங்க. அப்போ சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் மேனேஜர் வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வக்கீல் சொல்கிறாங்க, கிறிஸ்க்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும், அந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணனா தான் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த மாதிரின்னு சொல்லி கேட்குறப்ப ஒரு பக்கத்தில் கத்தியும் பணமும் இந்த மாதிரி வைக்கணும், அவன் நோட்டு புக்கு இந்த மாதிரி வைக்கணும், அவன் எதில் ஃபஸ்ட்டு எதை எடுக்கிறானோ அதை வச்சு தான் நம்ம அவனை நல்லவனா கெட்டவனாங்கிறத வந்து நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறமா மீனாவும் முத்தும் கிறிஸை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்க்கு வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க. கிறிஸ் வந்து நோட்டு புக்கை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நோட் புக்கை அவங்க வக்கீல் வைக்கிற டெஸ்ட்டில் வந்துட்டு கிறிஸ் பாஸ் ஆகிடுறாங்க. அதை பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அப்புறமா வக்கீல் வந்து அஜயோட அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த பையன் வந்து வேணும்னே தப்பு பண்ணலை, தெரியாமல் நடந்தது, இந்த இந்த விஷயம் வந்து தெரியாமல் நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸை வந்து ஸ்கூல்லேயே படிக்க சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அண்ணாமலையிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னைய மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நீ அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்ட முத்து அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.